வெளியில் கதிரேசனை வெளுத்து வாங்கி கொண்டிருந்த நேரம் உள்ளே மயங்கி கிடந்த மித்ராவின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டாள் பவி. ஆர் யூ ஓகே மித்ரா? ஐ அம் ஃபைன். சரி, என்ன நடந்துச்சுங்க? யார் அந்த ஹேண்ட்ஸம்? நீ யார சொல்ற? இங்க என்னடி நடந்துச்சு? சரியா போச்சு போ. நடந்தது உனக்கே தெரியலையா? மயக்கம் வருதுன்னு இந்த ரூமுக்கு வந்தியே, அதாவது ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆமா, வெளியில என்ன சத்தம்? நீயே வந்து பாரு. அத யாருன்னே தெரியல. ஒரு ஹேண்ட்ஸம் மேன் அந்த கதிரேசனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான் என்றதும் மித்ரா எழுந்து வந்து பார்க்க திரும்பி நின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்ததால் மித்ராவுக்கு அவனின் முகம் தெரியாமல் இருந்தது. யார் பவி இது? ஹோட்டலுக்கு வந்தாங்களா என்ன? யாருன்னே தெரியல மித்ரா. அவன் பாட்டுக்கு வந்தான், அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான் என்றதும் மித்ரா அவனின் முகத்தை பார்க்கும் நோக்கில் அங்கு சென்ற நேரம், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பீ கேர்ஃபுல் என்ற ஒரே ஒரு வசனத்தை வைத்தே அந்த குரலுக்கு உரியவன் யார் என்று யோகித்த மித்ரா அவன் தன் பக்கம் திரும்பியதும் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டாள். மித்ராவை பார்த்ததும் அவன் அப்படியே நிற்க, திடீரென்று அவனின் தலையில் ஒரு வலி ஏற்பட அவன் அப்படியே தலையை பிடித்து கொண்டு நின்றான். வாவ், செம்ம அழகா இருக்கான்ல மித்ரா இவ. ஐயோ, என் ட்ரீம் ஹீரோ மாதிரியே இருக்காண்டி இவ என்று அவள் பேசிக்கொண்டே இருக்க மித்ரா அவனையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். கதிரேசன் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்க அவனை அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள். அர்ஜுன் எப்ப வருவான்னு சொன்னா? நீங்க பேசுனீங்களா அவன்கிட்ட என்று லேப்டாப்பில் ஆழ்ந்த வேலை பார்த்து கொண்டிருந்த ரவியை வினவினாள் பூஜா. தெரியல, நான் இன்னும் அவன்கிட்ட பேசவே இல்ல. உன் தம்பி தானே அவன். நீ போன் பண்ணி பேசினாதான் என்ன? பேசினா பேசினேன்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? கொஞ்சம் ஒர்க்ல பிஸிடி, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, ஓகே, ஐ அம் சாரி. நீங்க வேலையை பாருங்க. கோச்சுக்கிட்டியா? இல்ல, நீங்க ஒர்க் பண்ணும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண கோவம் தானே வரும் என்றதும் சிரித்துக்கொண்டே அவளை நோக்கி வந்த ரவி அவளின் முன் அமர்ந்து கொண்டு அவளையே பார்க்க அவனின் முதுகில் ஓங்கி அடித்தாள் பூஜா. என் பிள்ளைக்காக உன்னை சும்மா விடுற, அவன் பிறக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம் பாரு. முடிஞ்சா பண்ணுங்க என்றவளின் இதழை சிறைப்பிடித்தான் ரவி. இங்கே அவனையே உற்று பார்த்தவாறு நின்றாள் மித்ரா. அவன் அழகா இருக்கான் தான், அதுக்குன்னு என்னடி வச்சக்கண்ணு வாங்காம அவனையே இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இவன் இங்க என்ன பண்றான் என்று மெதுவாய் பேச பவிக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றாள். மித்ராவை நோக்கி வந்தவன் பவியையும் மித்ராவையும் மாறி மாறி பார்த்தான். மித்ராவின் காந்த விழிகள் அர்ஜுனை ஈர்க்க அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் பேச்சை தொடங்கினான். இங்க மித்ரா யாரு? அவங்கள பார்க்கதான் இங்க வந்தேன் என்றதும் ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்ற மித்ரா கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றாள். அவனின் கேள்விக்கு பதில் கூறாமல் தன் அறையை நோக்கி செல்ல பவி அர்ஜுனை பார்த்து, இதோ போறாங்களே அவங்கதான் மித்ரா என்று மித்ரா சென்ற அறையை காட்டிவிட்டு தன் வேலையை செய்ய சென்று விட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ மித்ரா என கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற அர்ஜுன் மித்ராவின் அருகே வந்தான். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு எதுவும் காயம் இல்லையே? ஐ அம் ஃபைன். யார் நீங்க? இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அப்போதான் அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதை பார்த்தேன் என்றதும் அதிர்ந்து போனாள் மித்ரா. அவன் மட்டும் வரவில்லை என்றால் தன் நிலை என்னவாகி இருக்குமோ என்பதை நினைத்து பயந்துதான் போனாள் அவள். ஆனால் அர்ஜுன் முன் தன் பயத்தை மறைத்துக் கொண்டு தைரியமாக பேசினாள். தேங்க்ஸ் ஃபார் தட், ப்ளீஸ் சிட் என்று கூற அர்ஜுன் அங்கிருந்த இருக்கையில் அமர அவன் எதிரே தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் மித்ரா. Already you know me very well, right? What do you mean? It means you know Kingdom Hotels? Yes. அந்த ஹோட்டலோட எம்டி தான் நான். CEO? அவ்வளவு பெரிய ஆளு என்ன பார்க்க வந்த விஷயம் என்ன? நான் தான் ஆதித்யா சொன்ன அவனோட ஃப்ரெண்ட். உங்க பையனை என் கூட தான் பேசக்கூடாதுன்னு நீங்க வார்ன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ, நீங்க தானா அது என்று ஒன்றும் அறியாதவள் போல பேசினாள் அவனிடம். ஆனால் சகலத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டு, எஸ், நான் ஏன் ஆதி மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கேன்னு எனக்கே இன்னும் தெரியல. அவன்கிட்ட பேசாம என்னால நார்மலா இருக்க முடியல மேடம்.
அது அவன் என்னோட உயிரை காப்பாத்துனாலயா இல்ல அவன் என் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதாலயா? I don't know why I got addicted to him. அது எப்படி திடீர்னு உங்களுக்கு அதுவும் ஒரு சின்ன குழந்தை மேல பாசம் வரும்? நான் ஒத்துக்கிறேன், உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்னு சொல்றீங்க. ஆனா அதுக்காக என் பையனை உங்க கூட பழக விட முடியாது. அவன் ஆல்ரெடி யாரும் இல்லாம கஷ்டப்பட்டது போதும். புரியல. நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, நீங்க எதுக்கு திருச்சிக்கு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் நீங்க சென்னைக்கு கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் ஆதியோட நிலைமை? இப்பவே அவன் உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவன் தூங்காம சாப்பிடாம இருக்கான். சி, அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஆதியை என்ன மேடம் பண்ண போறேன்? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஆதியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். சோ இனிமே ஆதி பக்கம் வராம இருந்தா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல என்று கூறிவிட்டு மித்ரா எழுந்து சென்று விட, அர்ஜுன் இருந்த தலைவலியில் அவள் கூறியதை கேட்டதும் இன்னும் அவனுக்கு தலைவலி அதிகமாகிவிட அமைதியாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அவன் வெளியே செல்வதை வேலை பார்த்து கொண்டே கவனித்தாள் மித்ரா. இந்தாங்க, இதுல 5 lakhs அமௌண்ட் இருக்கு. இனிமே இந்த பிசினஸ் கணக்கு விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என கூறிக்கொண்டே பணக்கட்டை தன் முன் நீட்டியவாறு நின்ற தன் மூத்த மகனை மேலும் கீழும் பார்த்தார் ரங்கநாதன். என்ன பாக்குறீங்க? எடுத்தது 3 லட்சம் தானடா, இது என்ன 2 லட்சம் எக்ஸ்ட்ராவா? வட்டியும் முதலும் சேர்த்து தெரியா? 3 லட்சம் இப்ப எடுத்தது, ஆல்ரெடி 2 லட்சம் எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்து இப்ப கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ஏன் இந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து வைக்கிற? முதல்ல ஏது இந்த பணம்? அது எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு தேவை பணம் தானே, அதான் வந்துருச்சு. அப்புறம் என்ன? உங்க பையன் வந்ததும் இந்த பணத்தை எடுத்து கொடுங்க. இனிமே இந்த பிசினஸ் கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். போதும், உங்க பையனுக்கு கீழே நான் வேலை பார்த்து கொடுத்தது. என்னடா உங்க பையன் சொல்ற? அப்புறம் நீ யாரு பையன்? ஆமா, 1000 தான் இருந்தாலும் அவன் தான் உங்க பிசினஸ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். நாங்க லாஸ் பண்ணி விடுறதுல தான் குறியா இருக்கோம். அதுதானடா உண்மை. அவன் மட்டும்தான் இந்த பிசினஸ இந்த அளவுக்கு வளர்த்து வந்திருக்கான். நானே இந்த பிசினஸ்ல அவன் அளவுக்கு உழைக்கலன்னு தான் சொல்லுவேன். 5 வருஷம் அவன் கோமால இருந்தப்ப கூட நாம ஒன்னும் பண்ண முடியல. அப்ப நானும் ரவியும் தானே இந்த பிசினஸ பாத்துக்கிட்டோம். அந்த கிரெடிட்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பாக பிரிவினையெல்லாம் நான் பார்க்கல. அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியில என் அப்பாவுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு தான் அந்த பிசினஸ் மைண்ட் இருக்கு. நீங்க என்னைக்கு என்ன பெருமைப்படுத்தி பேசிருக்கீங்க? அவனையே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க என சொல்லிவிட்டு கடுப்பாக அங்கிருந்து சென்றான் ஜெகதீஷ். அன்று மாலை மித்ராவும் பவியும் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பி வெளியே வர ஹோட்டல் வாசலில் தன் காரில் சாய்ந்து காத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.